அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் டைம்ல வாயை திறக்கல. அதாவது இந்தியாவுக்கு ஆதரவாக வாயை திறந்து பாகிஸ்தானை கண்டிப்பதற்கு எந்த போராட்டமும் முன்னெடுக்கவில்லை. சோ இந்திய திருநாடு மீது இல்லாத அக்கறை அண்ணனுக்கு ஈரான் மீது இருக்கிறது. இன்னைக்கு ஈரான் மீது யாரு வார் தொடுக்கிறான்னா இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த நாட்டின் ஈரான் நாட்டின் அதிபர் காமினியை படுகொலை செய்திருப்பது மிக வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையிலே அண்ணன் திருமாவளவனுக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நான் கூட அண்ணனுக்கு ஃபிளைட் டிக்கெட் போட்டு கொடுக்கறேன். அவர் அமெரிக்கா போய் இஸ்ரேல் போயோ ஆர்ப்பாட்டம் செய்யணும். அதை விட்டுட்டு சென்னையில வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை இன்னைக்கு வேங்கை வாயில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குரல் கொடுக்க தைரியம் இல்லாமல் இங்கே நடக்கக்கூடிய நேற்று கூட சிவகங்கையில் நடந்ததுக்கு லாக்அப் டெத் 27 லாக்அப் டெத்துக்கு அதிகமாக சென்று கொண்டு இருக்கிறது. அதை பற்றி வாய் திறக்க வந்து வழி இல்லாமல் இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து விட்டு சோ பாலிடிக்ஸ்ல வந்து எப்போதுமே நம்ம இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கொள்வது அவசியம். அவருடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இன்னைக்கு ஈரானை பத்தி பேசக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், அதாவது நாட்டின் மீது பற்று உள்ள உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இந்த நடிப்பை நம்ப தயாராக இல்லை. இந்த நடிப்பு எடுபட போவதில்லை. அண்ணன் திருமாவாகட்டும் கமலஹாசன் ஆகட்டும் கதை வசனம் எல்லாம் சினிமாவோடு சரியே தவிர மக்கள் பார்வைக்கு உண்மையான அரசியலிலே அதெல்லாம் எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.